அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிலோட பார்க்க போகிறது, பொதுவாக நம்ம கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது மைண்டு ரிலாக்ஸேஷனுக்காக நாம் டிவி சீரியல்லாம் பார்ப்போம். அப்படி பார்க்கும்பொழுது சமீபத்தில் எதிர்நீச்சல் தொடர்கிறது அப்படின்ற சீரியல் நான் கொஞ்சம் கண்டினியூஸாக பார்த்துருந்தேன். நடுவில் அரசியல் வேலையினால் என்னால் பார்க்க முடியல. இப்போ மறுபடியும் அந்த ப்ரொமோலாம் பார்த்துட்டே இருந்தேன். சில எபிசோட் பார்க்கும்பொழுது கொஞ்சம் விட்டு போன அந்த சீரியல்லாம் பார்க்கும்பொழுது எதிர்நீச்சல் தொடர்கிறதுல பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கு. இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்ஸில் பார்க்கும்போது முதல்ல ஆரம்பத்தில் இந்த சீரியல் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அப்புறம் நடுவில் நடிகர் குணசேகரனுடைய மறைவினால், அந்த நடிகர் மாரிமுத்து மறைவினால் கொஞ்சம் தொய்வு வந்தது. மறுபடியும் சீரியல் கொஞ்சம் பிக்கப் ஆகி போயிட்டே இருக்குது. இப்போ இருக்கிறதுல டாப் 10ல் இந்த சிங்கப்பெண்ணேவும் இந்த எதிர்நீச்சல் தொடர்கிறதும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இந்த எதிர்நீச்சல் தொடர்கிறது இப்போ இருக்கக்கூடிய சம்பவங்கள் பார்க்கும்பொழுது இது ஏதோ சீரியலில் இது ஏதோ ஒரு கற்பனையான கதாபாத்திரம் மாதிரி தெரியல. கண்டிப்பாக இது உள்ள ஒரு அரசியல் இருக்குது. அது என்ன அரசியல் பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக திமுகவில் பார்த்தீங்கன்னா குடும்ப சண்டை, அந்த குடும்ப அரசியல் தான் பண்ணுவாங்க. அதில் பெண்களை முன்னிலைப்படுத்தவே மாட்டாங்க. பெண்களுக்கு தலைமை பண்பு, அதிகாரம் அதையெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. எப்போவுமே அது கலைஞராக இருக்கட்டும், கலைஞருடைய மனைவி 2 பேர் இருந்தாங்க இல்லையா, 2 பேர் 3 பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க, அதில் இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸும் இருக்காது, கூடவே இருப்பாங்க. அதற்கு பிறகு மு.க. ஸ்டாலின் வந்தார். அங்கே துர்கா ஸ்டாலின் அம்மா அவங்க கிச்சன் கேபினெட்னு பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் அவங்க பெரிய அதிகாரத்துக்கு வர முடியல. அடுத்ததாக உதயநிதி, அவங்களுடைய மனைவி கிருத்திகா இருக்காங்க. அவங்களும் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே கனிமொழி பெரிய அளவில் அரசியலில் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. வெறும் எம்பி பதவி மட்டுமே கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி திமுக குடும்பத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது, அவங்க பெண்ணியம்லாம் பேசுவாங்க, பெண்ணுரிமை பற்றி பேசுவாங்க, தந்தை பெரியார் பற்றிலாம் பேசுவாங்க. ஆனால் பெண்ணுரிமை அப்படின்றத நடைமுறையில் அவங்க குடும்பத்திலேயே அதை சாத்தியப்படுத்தாமல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள வெறும் சமையல் கட்டிலேயே போட்டு சமைக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த சப்ஜெக்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எதிர்நீச்சல் தொடர்கிறதுல அந்த கதையோட களமே சன் டிவி. இப்போ சன் டிவிக்கும் திமுக குடும்பத்துக்கும் டிஎம்கேக்கும் பெரிய அளவில் ஒரு சொத்து தகராறு வந்துச்சு இல்லையா, அப்போ சன் டிவி வெளியே வந்துட்டாங்க. அதுலேருந்து அவங்க திமுகவை இருக்கிற விஷயங்களை கூடவே இருந்துக்கிட்டு அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி தான் இந்த எதிர்நீச்சல் தொடர் சீரியலில் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்னடா அது திமுக குடும்ப சண்டை மாதிரியே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. இந்த குணசேகரன் கேரக்டர் இந்தாமா அப்படின்னு கூப்பிட்றது, அவர் பெண்களுக்கு வீட்டில் எந்த ஒரு அதிகாரத்தையும் கொடுக்காம அவர் அடக்கி வச்சுருக்கிறது, எந்த பதவிக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது, வெளியே போய் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்கிறது, கூட சப்போர்ட்டிவாக இருங்கன்றது, அந்த குடும்பத்தில் இருக்க உதயநிதி அதே மாதிரி தான் எல்லாமே அந்த சீரியல் அப்படி பொருந்துறாங்க. இந்த குணசேகர் கேரக்டராக இருக்கட்டும், அந்த கதையில் வர கதிர் கேரக்டராக இருக்கட்டும், அந்த ஆண்கள் எல்லாருமே இருக்காங்க. அவங்க பின்னாடி ஒரு லேடி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே அப்படியே திமுகவில் இவங்க எந்த பெண்களும் வரவிடாமல் பண்ணுறாங்க. இப்போ அந்த சண்டையை தான் அவங்களுக்குள்ள அதிகார போக்கு இருக்குல்ல திமுக குடும்பத்துக்குள்ளே, கிருத்திகா விட மாட்டேங்கிறாங்க, கனிமொழி விட மாட்டாங்க, எப்படியோ அடிச்சு பிடிச்சி மேலே வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அங்கே ஒரு உள்ள புகைச்சல் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஸ்டாலினை பின்னுக்கு தள்ளி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வரணும்னு ட்ரை பண்ணாங்க. நான் அந்த கதையில் கூட பார்த்தேன், திடீர்னு இந்த மாரிமுத்து இது குணசேகர கேரக்டருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வரும், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் அவர் படிச்சுட்டா அந்த கதையில் காட்டுவாங்க. ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அவர் அப்போலோ மருத்துவமனைக்கு போயிட்டு அப்புறம் அவர் மறுபடியும் மீண்டு வந்தார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்த்தோம். ஸோ அந்த சமயத்தில் இங்கே இருக்க துர்கா ஸ்டாலின் அவர்கள் பெரிய அளவில் முன்னிலைப்படுத்தப்பட்டார், பெரிய அளவில் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த எதிர்நீச்சல் தொடர் கதையிலையும் பெண்கள் தனியாக நின்று போராடுறோம் அப்படின்றாங்க, அப்புறம் வீட்டை விட்டு அனுப்புகிற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அவங்க போராடிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக இப்போ ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொத்துக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, நாங்கள் சொத்துக்காக சண்டை போடல,
நீங்கள் தான் வந்து நகை போட்டுக்கிறீங்க, விதவிதமாக ட்ரெஸ்ஸு போடுறீங்க, விதவிதமாக காரில் போகிறீங்க, விதவிதமாக கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறீங்க. பெண்கள் நாங்கள் அப்படி ஒன்றும் சொத்துக்கெல்லாம் சண்டை போடலையே அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் இல்லாமல் நீ போய் தனியாக கடை போட்டினா கூட உன்னால் வந்து இதை பண்ண முடியாது. குணசேகரன் மருமகள்கள் அப்படின்றனால தான் உங்களுக்கு அது பேர் இருக்குது. இல்லைனா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது எப்படின்னா, டிஎம்கேன்ற ஒரு கட்சியை விட்டு ஸ்டாலின்ற ஒரு அந்த நிழலை விட்டு நீங்கள் வந்து வெளியே போயிட்டு தனியாக வந்து நீங்கள் தலைமையை உருவாக்குனாலோ, கட்சின்னு ஒன்று உருவாக்குனாலோ, கனிமொழிக்கு இந்த ஒரு மெசேஜ், கனிமொழி அப்படி தான் ட்ரை பண்ணாங்க பிஜேபி மூலமாக. அப்படின்னும் போது தனியாக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த செல்வாக்கு இருக்காது அப்படின்ற சொல்கிற மாதிரி அந்த கதை இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சு டக்குன்னு. அப்போது சன் டிவி இருக்கிற ஒவ்வொரு சீரியலையும், அது பல்வேறு சீரியல்களில் ஒன்று ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதாமாவையும் சசிகலாவையும் கிண்டல் பண்ணுற மாதிரியே சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு சீரியல் எடுத்தாங்க. அதற்கு பிறகு வந்து இன்னும் நிறைய சீரியல்களில் ஜெயலலிதாமாவையும் சசிகலாவை கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்தது. அவங்க ஜெயிலுக்கு போகிற மாதிரி கதெல்லாம் வச்சாங்க. இந்த தெய்வ மகள் சீரியலில் கூட அந்த அந்நியார் கேரக்டர் வந்து அப்படியே ஜெயலலிதா அம்மாவோடைய கேரக்டர் மாதிரியே இருந்தது. அவங்க வந்து கட்சிக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் அராஜகம் பண்ணுறது, அவமானப்படுத்துறது, யாரையும் மதிக்காமல் இருக்கிறது, திமிராக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஜெயிலுக்கு போவாங்க, வெளியே வருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ அது மாதிரி சீரியலில் பயங்கரமாக சன் டிவி வந்து ஒரு இது அரசியல் கலந்து தான் சீரியல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது. அப்பட்டமா திமுக குடும்பத்தில் நடக்கக்கூடிய சொத்து சண்டையையும் அதிகார போட்டியையும் சன் டிவி படம் முடிச்சு காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நாள் எப்படி நான் கவனிக்காமல் விட்டேன்னு எனக்கு தெரியல. இப்போ பார்க்கும்போது எனக்கு தோணுது, ஒருவேளை நான் சொல்கிறது வந்து சரியா தப்பா, இது வந்து ஒருவேளை என்னுடைய இன்ட்யூஷன் அப்படி சொல்லுதா, இல்லை பார்க்குறவங்களுக்கு அப்படி தோணுதா, யதார்த்தத்துக்கு அதுவும் ஒத்து போகுதா, கரெக்டாக நான் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்குன்னு உங்கள் பார்வைக்கே நான் விட்டுடுறேன். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இப்போ இந்த சீரியல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நிறைய வயதானவர்களுடைய மனதை கவர்ந்த சீரியலாக இப்போ அந்த எதிர்நீச்சல் தொடர்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ திருச்செல்வம் வந்து ரொம்ப நல்லா இப்போ நரேட் பண்ணி ரொம்ப அழகாக அந்த கதையை வந்து பிக்கப் பண்ணிட்டாரு. ஸோ சோஷியல் மீடியாவில் யூடியூப்லலாம் போட்ட உடனே கொஞ்சம் சீரியல் நிறைய பேர் பார்க்குறாங்க. இருந்தாலும் சன் டிவியில் மற்ற சீரியல்கள்லாம் அது வந்து கொஞ்சம் டவுனாக தான் போயிட்டுருக்கு யூடியூப்பில். அது என்னன்னு தெரியல. அது கொஞ்சம் சரியாக பார்த்து அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் மற்ற சீரியல்களுக்கும் நல்லா பண்ணால் அவங்களுக்கு ஒரு கலைஞர்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இல்லைனா அந்த சீரியலை மூடுறதில் வந்து நல்லதில்லை, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். அதனால் சீரியலை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறத பற்றி அந்த இயக்குநர்களும் சன் டிவி குழுமமும் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் முயற்சி எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த பதிவு நான் கேட்டுக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.